எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். லெட் இட் கோ. கிரீஃபோ, கில்ட்டோ, ஷேமோ, பெயினோ, ஃபியரோ, ஆங்கரோ எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக நம்ம அத ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம், அத அப்படியே விட்டுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அ எந்த விஷயத்துக்காக நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ, இல்ல மைண்ட திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி ரீகால் பண்றோமோ, அந்த விஷயத்த நம்மளால ரிசால்வ் பண்ண முடியாது. நெகட்டிவ் எமோஷன்ஸ அதிகமா ஃபீல் பண்றதுனால, நம்மளோட உடலுக்கும், மனதுக்கும் அது நன்மை பயக்காது, ஆரோக்கியத்தை கொடுக்காது. அப்படி இருக்கும்போது அத எதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும்? இப்ப நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன், இல்ல ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அசிங்கமா ஃபீல் பண்றேன், இல்ல கோவமா இருக்கு, இல்ல பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, எனக்கு பொருட்கள் எல்லாம் போட்டு உடைச்சா தான் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எனக்கு போகும் அப்படின்னா, எவ்ரி டைம் இந்த பிஹேவியர் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகும். நெகட்டிவ் எமோஷன்ஸ நான் ஃபீல் பண்ணும்போது. ஸோ இது பொருட்கள உடைக்கிறதோடு மட்டும் இல்லாம, என்னோட மைண்டையும், மனசையும் டெஸ்ட்ராய் பண்றதுலருந்து ஆரம்பிக்குது. ஸோ சாதாரண நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்காக நம்மளோட மைண்ட்லயும், மனசுலயும் எதுக்காக இல்னஸ கிரியேட் பண்ணிக்கணும், டிஸ்ட்ரக்ஷன்ஸ உருவாக்க. ஸோ அதனால தான் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அத அப்படியே விட்றது நல்லது. ஏன்னா உடல்ல காயம் ஏற்பட்டா, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே அளவு மைண்ட்ல இருக்க இல்னஸா இருக்கட்டும், இல்ல மனசுல இருக்க இல்னஸா இருக்கட்டும், அளவுக்கு அதிகமான ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்வோம். நான் நிர்மலா சிங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.